நீங்க புறா பிரியாணி தாங்க செய்ய போறோம். பார்த்தீங்கன்னா புறா பிரியாணி செய்யறதுக்கு இந்த புறாவை முழுசா உச்சி அழகாக எடுக்க போகிறோம். அழைச்ச எடுத்த புடா. ஐயோ, இதுக்கு பேர் தான் வச்சு கொட்டுறது. புறா கறி பிரிப்பா. ரெண்டு முழு புறா வச்சு டேஸ்டான வடி பிரியாணி மாஸ்டா சமைக்கிறோம். மண்ணா மாதிரி ரசிக்கிறோம். ருசிக்க நாங்க, ரசிக்க நீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரியாணி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி தனியாக வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் அரிசி ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறிக்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா அருமையாக கழுவி அழிச்சு எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ கொதிக்கிற தண்ணியாக அரிசியை போட்டு அரை வேக்காட்டில் எடுத்துக்கலாம். தண்ணி தூக்கி கிடப்பேன் எப்படி போட. புறா பிரியாணி செய்யறதுக்கு இந்த புறாவை முழுசா உச்சி அழகாக எடுக்க போகிறோம். டேஸ்டான புறா பிரியாணி செய்யறதுக்கு இப்போ பாத்திரம் வச்சுப்போம். கடாய் காஞ்ச உடனே நம்ம கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ பட்டெல்லாம் அவங்க போட்டுக்கலாம். நறுக்கின வெங்காயம், வெங்காயம் வந்ததுக்கு நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். கீர்னா பச்சை மிளகா, அரைச்ச இஞ்சி பூண்டு, நல்லா துவையுங்க, அடி பிடிச்சி போகுது. தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். துவைப்பா. கொத்தமல்லி, புதினா, ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி பாருங்க. நறுக்கின தக்காளி, பசுமையான தயிர், தயிர் ஊற்றிக்கலாம். பயங்கரமான வாசனை வருதுங்க. இது ஒன்று சிக்கன் போட்டால் பயங்கரமாக சுத்தமாக அழிச்ச எடுத்த புடா. ஐயோ, அழிச்ச எடுத்த புறா, அழிச்ச எடுத்த புடா, கைவின புறா. மக்களே நல்லா வேகட்டும் கறி. பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். மூடிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்போம். கறி வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். புறா கறியை பயங்கரமாக இருக்குங்க. கண்டிப்பா பாருங்க, வேற லெவல் புறா கறி. இன்னைக்கு ஒரு புடி தான். அரிசி பார்த்தீங்கன்னா பாதி லெவலில் வச்சு அருமையாக வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொட்டிடலாம். இதுக்கு பேர் தான் வச்சு கொட்டுறது. ரொம்ப ஜூம்ல இருக்காரு அந்த செட்டி தெரியும். தம்மா கலர் பா பசுமாட்டு நெய் ஊற்றிக்கலாம். வாவ் வாசனை. போட்டு மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1/2 ஹவர் நல்லா டம்ப் போட்டு வச்சாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாருங்க மக்களே. புறா பார்த்தீங்கன்னா இப்போ காடை மாரி ஆகிப்போச்சு வெந்த உடனே. இதை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். மார்பு எலும்பு எல்லாமே. இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க சாப்பிடலாமா? கழுவி வேறு லெவலுங்க. வேறு லெவலுங்க புறா கறியா. போட முடியாதா? மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான முறையில் புறா பிரியாணி தான் செஞ்சோம். அதுவும் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வடித்து அரிசி கொட்டதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுத்துருக்கு. அதில் போட்ட புதினா கொத்தமல்லி அதுக்கேற்ற டேஸ்ட்டு வாசனையாகவே இருந்துக்கு. எல்லாமே பசங்கள்லாம் விரும்பி சாப்பிட்டானுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் நல்லா சாப்பிட்டானுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. மக்கள் எங்கே பார்த்தீங்கன்னா புறா கறி பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டு. எங்கே புறானாலே வேறு லெவல் டேஸ்ட்டு. ஆனால் புறா கறி இருந்தது இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டு. பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டா இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புறா கறியை வேறு லெவல் டேஸ்ட் தான் இருக்கும். புறா பிரியாணி இன்றைக்கி புறா பிரியாணி செஞ்சோம். அது புறா பிரியாணி வேறு லெவலு. அது வெடி பிரியாணியாக செஞ்சு அதில் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அதில் பசுமாட்டு கொழுப்பு நெய் ஊற்றி செஞ்சோம். வேறு லெவலில் இருந்துச்சு. நீ நிறைய சொல்லிட்டான், வீடியோ ஓடுறோம். புறா பிரியாணி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் அதுவும் செஞ்சோம். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. வீட்டில் தான் செய்யக்கூடாதுன்னுவாங்க. நாங்கள் வந்து கேணிக்காட்டில் வந்து செஞ்சோம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட் ஊற்றிச்சு. பசங்களாம் இன்றைக்கி 3 வாட்டி இல்லை 4 வாட்டி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டானுங்க இன்றைக்கி. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு. அந்த புறா கறி இருக்க நல்லா பஞ்சு மாதிரி சொல்லவா வேணும். அந்த அளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட். வச்சு கொட்டது தாங்க இன்னும் வேறு லெவலு. இதனால பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியில் அரிசி கொட்டி வெடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக அரிசியை கொட்டி வெடித்து சாதத்தை ஒன்றா கொட்டி கலரணுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் டம் போட்டோம். அது பாருங்கள், கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பசை. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு. நாக்கில் ஒன்றும் அந்த சுவையே போல
அந்த அளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டு. இதை வந்து புரட்டாசி மாதம் செஞ்சிங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். சனிக்கிழமை கும்பிடாததுக்கு முன்னாடியே நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். அதனால் வேறு லெவலில் வெறித்தனம். மக்களே இன்றைக்கி பார்த்தா நாங்கள் புறாக்கறி பிரியாணி செஞ்சோம். வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்தமாரி புரட்டாசி மாதம் ஆனால் நாங்கள் வந்து புறாக்கறி இந்த மாதிரி நிறைய கறி வச்சு நிறைய செஞ்சு சாப்பிடுவோம். நீங்கள் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். புரட்டாசி மாதம் ஆனால் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம எல்லாம் ஜாலியாக செஞ்சு சாப்பிடுங்க. சிக்கன் எல்லாம் மட்டன் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. இந்தமாரி புறாக்கறி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இன்றைக்கி வந்து சாப்பாடு தனியாக வச்சு கொட்டி வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்த சின்ன பையன் கூட வேறு லெவலில் சாப்பிட்டான். நாங்கள்லாம் வயிறு பற்றியாக சாப்பிட்டோம். இப்போ என்னால் பேச கூட முடியல. அந்த அளவுக்கு நான் ஆறுதல் கொடுக்குறேன். இந்த உங்களுக்காக பயங்கரமாக பேசிக்கிருக்கோம். மேலும் மேலும் வளரணும். எங்கள் வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இன்னும் வளரணும். நாங்கள் பாருங்க. புறா பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க.